ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். அமெரிக்காவில் படித்து கொண்டிருக்கும் ஹரிணியின் சென்ற காணொளியின் பாதிப்பு மறைவதற்குள் இதோ இன்னொரு மகா பெரிவா அற்புதம் உங்களுக்காக. மகா பெரிவாளின் அற்புதங்களை நாம் வகைப்படுத்த நினைப்பது அல்லது அற்புதங்களின் உயரத்தை அளப்பது என்பது வான்கோழி வானத்தை அளக்க தன்னுடைய சிறகுகளை விரித்தால் எப்படியோ அப்படித்தான் மகா பெரிவாளின் அற்புதங்களின் உயரத்தை காண முயற்சிப்பது அந்த வானத்து சூரியனை தொட முயற்சிப்பதற்கு ஒப்பாகும். ஒவ்வொரு அற்புதமும் எவரையும் வியக்க வைக்கும். இரவு கழியுமா, பகல் வருமா, பகல் வந்தாலும் சூரியன் உதிக்குமா, இப்படி நீண்ட இரவுகளை உறங்க முடியாமல் பயத்தால் கழித்து வாழ்க்கையே அஸ்தமனமாகிவிட்டதோ என்று நினைக்கும் தருணத்தில் மகா பெரிவா என்னும் ஒற்றை சொல் உங்கள் உதடுகளில் வார்த்தையாக வெளிப்படும். அதே நொடியில் உங்கள் முன் தோன்றி அஸ்தமனமான உங்கள் வாழ்க்கையை நம்பிக்கை என்னும் கதிரவனின் கதிர்களோடு மீண்டும் தடம் புரண்ட வாழ்க்கையை தடமேற்றிய அற்புதங்கள் எத்தனையோ. எப்படி கறந்த பால் மடிபுகாதோ அதேபோல் உடலை விட்டு பிரிந்த உயிர் மீண்டும் உடலுக்குள் புகுவது என்பது சாத்தியமே இல்லை. ஆனால் மகா பெரிவா மனது வைத்தால் கறந்த பாலும் மீண்டும் மடிபுகும், பிரிந்த உயிரும் மீண்டும் உடலேறும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தான் இந்த காணொளி வாயிலாக அனுபவிக்கப் போகிறோம். இந்த காணொளியில் நீங்கள் கேட்கப் போகும் அற்புதத்தை ஜிஆர் மாமா இந்த வியாழக்கிழமை வெளியான என் வாழ்வில் மகா பெரிவா என்ற 73வது பதிவில் உங்களுக்காக சமர்ப்பித்திருக்கிறார். இந்த காணொளியை பார்த்துவிட்டு மாமாவின் பதிவை படியுங்கள் அல்லது பதிவை படித்துவிட்டு இந்த காணொளியை பாருங்கள். உங்களுக்கு அற்புதத்தின் ஆழமும் மடிநாதமும் புரியும். அற்புதத்தை பற்றி சில வரிகள். இவர்கள் மும்பையில் வாழும் நாகலட்சுமி மாமி தம்பதியினர். மாமாவிற்கு 75 வயதிற்கு மேலாகிறது. மாமாவிற்கு அந்த வயதிற்கே உண்டான உடல் உபாதைகள், வயோதிகத்திற்கு ஏற்றாற்போல் பலமின்மை போன்ற உடல் ரீதியான கஷ்டங்கள். இதுதான் மாமாவின் அன்றாட வாழ்க்கை. நாகலட்சுமி மாமி அன்றாடம் மாமாவை பார்த்து கொள்வது, தேவையான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வது, தங்களுடைய ஒரே பெண்ணான அமெரிக்காவில் வாழும் ஹரிணியிடம் பேசுவது என்பதுதான் மாமிக்கு அன்றாட வாழ்க்கை. ஒரு நாள் காலை பொழுது மாமாவிற்கு உடல் நலம் குன்றியது. மாமாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். மருத்துவமனைக்கு சென்றவுடன் மாமாவை ஒரு சக்கர நாற்காலியில் அமர வைத்து மருத்துவர்களிடம் அழைத்துச் சென்றார். பாதி வழியிலேயே தலை தொங்கிவிட்டது, கைகள் துவண்டு விழுந்தன, உடல் ஜில்லிட்டு விட்டது, நாடி துடுப்பும் அடங்கிவிட்டது. மருத்துவர்கள் பரிசோதித்தனர். பிராணன் போய்விட்டது என்று நினைக்கிறோம், இருந்தாலும் தலைமை மருத்துவர் வரட்டும் என்று சொன்னார்கள். நாகலட்சுமி மாமி என்ன செய்தார் தெரியுமா? மாமாவின் சக்கர நாற்காலியின் கீழ் அமர்ந்து கொண்டு மகா பெரிவாளை தியானம் செய்யத் தொடங்கினார். மகா பெரிவாளிடமும் பின்வருமாறு பேசினார். பெரியவா, உங்களிடம் ஜிஆர் மாமா உத்தரவு வாங்கி கொடுத்து 9 வார குரு பூஜை செய்தோம். உத்தரவு கிடைப்பதற்கு முன்பாகவே மாமாவின் மின்னஞ்சல் கொடுத்த மறு வினாடி என்னுடைய 7 வருட ஒற்றை தலைவலி இருந்த இடம் தெரியாமல் போனது. இப்பொழுது என்னுடைய கணவர் இறந்து விட்டதாக டாக்டர்கள் சொல்கிறார்கள். நான் இப்பொழுது மானசீகமாக ஜிஆர் மாமா மூலம் உங்களுக்கு என் பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறேன். எங்காத்து மாமா எனக்கு உயிருடன் வேணும். இப்போ வர தலைமை மருத்துவர் நீங்களாக இருக்கணும். அவர் மாமாவின் கையை பிடித்தவுடன் மாமாவிற்கு உயிர் வந்து கண்களை திறக்க வேணும். இது என் பிரார்த்தனை. எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ என்று கேட்கிறார். மாமா தான் அதிகாலை தனக்கு ஏற்பட்ட கனவின் காரணமாக மகா பெரிவாளிடம் மாமாவை காப்பாற்ற சொல்லிவிட்டார். மகா பெரிவாளின் பொற்பாதங்களை பிடித்து கெஞ்சி அழுது வேண்டிக் கொண்டார். மகா பெரிவாளும் சரி நான் பார்த்துக்கிறேன்டா என்று சொன்னார். மகா பெரிவா மாமாவை எப்படி காப்பாற்றினார் என்பதை இந்த காணொளியில் பார்த்து அனுபவியுங்கள். தற்பொழுது உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் வேறொரு காணொளியில் மகா பெரிவா அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இந்த மாதிரி அப்பா சரியானதுலேருந்து எனக்கு சொல்றதுக்கு கூட பயமா இருக்கு. அந்த மாதிரி இருந்தது, நம்பவே முடியல இவ்வளோ பெரியவர் பண்ணதுனால. எனக்கு பெரியவர் பத்தி நினைச்சாலே பகவத்கீதையில உத்தராவோட கதை தான் ஞாபகம் வரும். இந்த கடைசியில அவளோட குழந்தைய அடிக்கிறதுக்காக அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரம் அவ வயிற்றுல விட்டுருவர். அப்ப அவள் கிருஷ்ணர்கிட்ட போய் ஓடி போய் வேண்டிப்பள், பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜெகத்பதே நான்யாம் துவதபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம்னு. அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே நம்மளை அடிக்க பார்க்கறத
மகா யோகியான இருக்கிற நீ தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வரும். அது எனக்கு பெரியவார் தான் அந்த ஸ்லோகத்துக்கு உதாரணம். அந்த ஸ்லோகம் சொல்லி தான் நான் பெரியவர்கிட்ட எப்போவுமே வேண்டிப்பேன், என்னை காப்பாற்றணும், எல்லாரையும் காப்பாற்றணும் சொல்லிட்டு. அதுக்கு பெரியவர் தான் அனுகிரம் பண்ணியிருக்கார். எல்லாரும் ஜிஆர் மாமாட்ட பேசி குரு பூஜை பண்ணுங்கோ. நான் இந்த மிராக்கிள் ஜிஆர் மாமாட்ட சொன்னோன்னு அவர் சொன்னார், எப்படியாவது வீடியோ எடுத்து அனுப்பு, நம்ம எல்லார்ட்டையும் சொல்லணும் சொல்லிட்டு. அதனால தான் நான் டிசைட் பண்ணேன், சரி எப்படியாவது எமோஷ்னல் ஆகாமல் கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்னு. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. நமஸ்காரம். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. இப்போ நான் குரு பூஜையை முடிச்சு ஒரு 2 மாசத்துக்கு மேலே ஆகுது. நான் இந்த வீடியோ நேற்றிலேருந்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் அழாமல் இருக்கவே முடியல. சரி, இப்போ எப்படியாவது அழாமல் ஒரு தடவையாவது நமக்கு நடந்த மிராக்கிள்ஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லலாம். நான் பெரியவர்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன், அம்மா அப்பா ஹெல்த்துக்காக. அப்பாவுக்கு கொஞ்சம் முடியாமல் இருந்தது, கொஞ்ச நாளாக ஹர்னியாக இருந்தது சொன்னால். சரி, நாங்கள் ஆப்ரேட் பண்ணலான்னு இருந்தோம். எங்கள் அப்பாவுக்கு 75 இயர்ஸ் ஆகுது. அது இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற டயத்தில் ஹி வாஸ் ஃபைன். லைக் எங்கள் அப்பா எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்தவர். உடம்புக்கு அவருக்கு ஒன்றும் வராது. என்னானாலும் ஜுரமாக இருந்தால் கூட மாத்திரை எடுத்துக்க மாட்டார், ஒரு இழுத்து போட்டு தூங்கிடுவார். அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அப்பா சிக்காக இருந்து பார்த்ததே இல்லை. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, ஹில் பி ஃபைன் சொல்லிட்டு தைரியமாக இருந்தோம். ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கு கூட நாங்கள் அப்பாக்காக பெரியவாள்கிட்ட வேண்டினோம், ஜிஆர் மாமாட்ட சொல்லி வேண்டினோம். எங்கள் அப்பாவும் அனுஷ நட்சத்திரம் தான், அதனால நான் எங்களுக்கு பெரியவா தான் அவரை பார்த்துக்கணும்னு ஒரு நம்பிக்கை எப்போவுமே இருந்தது. ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கே ஹி வாஸ் ஃபைன். அண்ட் அவரே நடந்து போய் அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிஞ்சு he himself went and got money out of the ATM to pay the doctor just because they said they will not take cards சொல்லிட்டு. அந்த அளவுக்கு he has will power. எல்லா அனுஷ நட்சத்திரக்காரா மாதிரி he is like that. அந்த மாதிரி இருக்கிறத ஒரு 1 month ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி his health has been like deteriorating just because he's not been eating well எல்லாம். எங்கள்கிட்ட ஒரு தடவை யாரோ சொல்லியிருந்தா இந்த மாதிரி அவருக்கு 75th இயரில் ஒரு கண்டம் இருக்குன்னு. ஸோ அந்த பயம் ரொம்ப மனசில் இருந்தது. நானும் அம்மாவும் அடிக்கடி ஜிஆர் மாமாட்ட பேசி பெரியவர்கிட்ட வேண்டிக்க சொல்லுவோம் அப்பாக்காக. பெரியவாள்கிட்ட வீட்லேயும் இங்கே நாங்கள் அடிக்கடி வேண்டிப்போம். அந்த மாதிரி இருக்கிறத என்னாச்சு, ஒரு 4-5 நாள் முன்னாடி திஸ் ஹேப்பன் திஸ் Thursday தான். அண்ட் டுடே சண்டே ஹியர் அண்ட் திஸ் ஹேப்பன் Thursday. அம்மா காலையில் எழுந்து பெரியவாள்கிட்ட சுற்றிட்டு அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிருந்தா. அப்போ அவர் சரியாகவே சாப்பிடல. ஒரு மாதமாக ஹி லாஸ்ட் லாட் ஆஃப் வெயிட், ஹி வாஸ் வீக். அப்பாவை அந்த மாதிரி இருந்து பார்த்ததே இல்லை. வேறு யாராவது இருந்தால், இப்போ நான் கூட அதோட ஜாஸ்தி சிக்காக இருந்திருக்கேன், அதனால எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் அப்பா அந்த மாதிரி பார்த்தது இல்லாததுனால ஒரு மனசில் டென்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. என்ன அப்பா இப்படி ஆயிட்டாரு இப்படி ஆயிட்டாரு. வயசானவர் தான், ஆனால் அவரை பார்த்தா அவங்களுக்கு தெரியாது, அந்த ஏஜ் மாதிரியே தெரியாது. அந்த மாதிரி இருந்தப்போ சரி என்னாச்சு, அம்மாவும் அப்பாவும் காலையில் கிளம்பி போயிருக்கா மும்பையில். அப்பா இந்த மாதிரி ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்துன்னு வந்தால் வாந்தியாக எடுக்கிறா. சாப்பிடவும் இல்லை, ஒன்றுமே சரியா காலையில் வாந்தியாக எடுக்கிறா. அப்படியே அவருக்கு தள்ளறது, ஆடிண்டே எப்படியோ ஒரு ரோட்டில் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே ஆடிண்டே இருந்தா அப்படின்னு அம்மா சொன்னா என்கிட்ட. எனக்கு இதெல்லாம் அப்புறம்தான் தெரியும். நான் இங்கே யூஎஸில் இருக்கேன், டென்ஷன் எடுத்துக்க கூடாதுன்னு எனக்கு ஒன்றுமே இதெல்லாம் சொல்லவே இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததெல்லாம். அப்போ அப்படி பண்ணினப்போ அப்பா இங்கேருந்து அங்கே ஆடிண்டே ஆட்டோலலாம் இடிச்சுட்டே எப்படியோ போய் ஒரு ஆட்டோவில் ஏறிட்டா. அதுலேயும் வாந்தி எடுத்தா. ஆட்டோக்காரனை தள்ளிட்டு ஃப்ரண்ட்லலாம் உட்கார பார்க்குறா. அவருக்கு என்ன பண்ணுறாருனே புரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு ஒரே பயம் வந்துடுத்து. அப்புறம் எப்படியோ அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி இறங்கிட்டு போய் நின்னா, அவள் மேலே போகிறதுக்கு லிஃப்ட்டுக்கு முன்னாடி நின்னத்த அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்படி விழுந்தப்போ அந்த வாட்ச்மேன் உடனே தலை கீழப்படாமல் பிடிச்சுட்டார். அவர் மயக்கம் போட்டு விழுந்தப்போ சரி எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி அவரை இதில் உட்கார வைக்க பார்த்தா, வீல் சேரில் உட்காரவே இல்லை. அவர் உடம்பெல்லாம் அப்படியே டைட் ஆகிடுத்து, வாயிலேருந்து தண்ணியாக வருது. அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல.
அதுக்கப்புறம் எப்படியோ மேலெல்லாம் போனான். அதுக்கு ப்ரீவியஸ் டே என்னாச்சுன்னா அவள் வந்து சொன்னா, உங்களுக்கு வேணா அவர் வீக்காக இருக்காருன்னு தோணுறதுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கட்டும்னு. எங்கள் அம்மாவுக்கு வந்து அவளை ராத்திரி இருக்க விட மாட்டான்னு எங்கள் அம்மா வந்து இல்லைன்னு பரவாயில்ல நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், எங்கள் அப்பா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் ஹாஸ்பிட்டல்லலாம் ராத்திரி. அதனால சரி அம்மா வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு தானே வரணும், நான் கூட்டின்னு வந்துக்கிறேன்னு வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டா. அப்போ அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் அம்மாட்ட சொல்ல ஆரம்பித்தா, இந்த மாதிரி நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணி, இப்போ பாருங்க வீக்காக ஆகிடுத்து, பல்ஸ் இல்லை, ரொம்ப உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகிடுத்து, சரி பெரிய டாக்டர் வரட்டும்னு நர்ஸ் சொன்னார். எங்கள் அம்மா எப்படியோ வேண்டின்ட்டா, பெரியவா நீங்கள் தான் காப்பாற்றணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு, இப்போ ரொம்ப பயமாக இருக்குன்னு. அப்புறம் அம்மாவை வந்து வெளியில் அனுப்பிச்சுட்டா. எங்கள் அம்மா சொல்கிறா, அந்த பெரிய டாக்டர் வந்தப்போ அவரை பார்த்தா பெரியவர் மாதிரியே இருந்தது, வயசானவர், அப்படியே சிரிச்ச மூஞ்சி, பார்த்தா பெரியவரை பார்த்த மாதிரியே இருந்ததுன்னு. அவர் உள்ளே போனாரோ இல்லையோ அப்பா எழுந்து உட்காந்துட்டா. கேட்குறா, நான் வந்து ஊறுகாய் சாப்பிடலாமா, எனக்கு சுகர் இருக்கே, நான் இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமா. இத்தனை நேரம் ஒன்றுமே பேசாமல் மயக்கம் போட்டு விழுந்தவா பெரிய டாக்டர் வெறும் வந்ததுக்கே பேச ஆரம்பிச்சுட்டார். அதுக்கப்புறம் பெரிய டாக்டர் சொல்கிறார், இல்லையே இவருக்கு ஒன்றும் இல்லையே, நன்னா தானே இருக்கார், என்ன ஆச்சு, எல்லாரும் எதுக்கு இப்படி இது பண்ணுறேன்னு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்பா சரியாயிட்டா. அண்ட் அடுத்த நாள் இன்னைக்கு அம்மா இதெல்லாம் சொன்னா, ஒரு நாள் கழிச்சு தான் சொன்னா. நான் வரட்டமான்லாம் கேட்டேன், இல்லை நீ அங்கேயே இரு, இதுக்கெல்லாம் எதுக்கு வரணும், இப்போ சரியாயிட்டா அப்பான்னு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன், எடுக்கலை. கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தோன்னு சொல்கிறா. நான் சொன்னேன், ஏன் அப்பா இவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் ஏன்னு எடுக்கலைன்னா அவர் சொல்கிறார், நான் வந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு நாள் முன்னாடி அப்பாவால் 5 நிமிஷம் கூட எழுந்து உட்கார முடியல, நான் அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நான் சந்தியாவந்தனம் பண்ணுறேன்னு. கோயிலுக்கு போயிட்டு வரட்டமான்னு கேட்குறேன் என்கிட்ட. நான் சொன்னேன், சரி ஒரு வாரம் கழிச்சு போங்க, எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் ஒரேடிக்குன்னு. பட் ஹீ இஸ் பீன் அப்சல்யூட்லி ஃபைன் அண்ட் கெய்னிங் ஹெல்த். இந்த வீடியோ தான் எனக்கு அழாமல் சொல்லணும்னு ரொம்ப நேரமாக நான் ட்ரை பண்ணுறேன்.